எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் பத்மா ரவிசங்கர். குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்கள். குரு வருகிற ஜூன் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இது அவருக்கு உச்ச வீடு. மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சியினுடைய நன்மைகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பேசுகிறதே திறமையாக பேசுவீங்க. நீங்கள் பேசக்கூடிய பேச்சால் வேலை செய்யக்கூடிய இடத்துல, உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் மீது உள்ள மதிப்பு உயரும். மற்றவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். இந்த குரு பயிற்சி செல்வம் சேரக்கூடிய அமைப்பை கொடுக்கும். கோல்டு வாங்கக்கூடிய வசதியை கொடுக்கும். உங்களுக்கு குடும்பத்தில் இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் சரியாகும். ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். அதே மாதிரி மாணவர்களுக்கு படிப்பின் மீது ஆர்வம் அதிகமாக இருக்கும். டீச்சர்ஸ் கூட எல்லாம் பாருங்கள், கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும். இவங்க முன்னேறணுங்கிறதுக்காகவே டீச்சர்ஸ் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆர்வம் அவங்களுக்கும் அதிகமாகும். நீங்கள் எங்கே போனாலும் பேசினாலும் இதன் மூலமாக உங்களுக்கு நற்பெயர் தான் கிடைக்கும். அந்த அமைப்பை குரு பகவான் கொடுப்பாரு. உச்சம் குரு கடகத்தில் உச்சமாகக்கூடிய அமைப்பு. இந்த குரு பகவான் இந்த மாதிரியான விஷயங்கள் நன்மைகள்லாம் உங்களுக்கு வாரி வழங்குவார். அதே மாதிரி பாருங்கள், ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருக்கும். ஏன்னா குரு பகவானே போய் 2ல் உட்காந்துருக்காரு இல்லையா. ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். குருவினுடைய 5வது பார்வை உங்களுக்கு 6வது வீட்டை பார்ப்பார். இவ்வளோ நாள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருந்துட்டு வந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் சரியாகும் இப்போ. ஆனாலும் நீங்கள் ஃபுட் விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும். வெளியில் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நோய் சம்மந்தப்பட்ட வலியெல்லாம் இப்போ குறையக்கூடிய அமைப்பை கொடுக்கும். கடனால் அவஸ்தைப்பட்டுட்டு வந்தவங்களுக்கெல்லாம், கடனால் நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு. இந்த வலியெல்லாம் அடைக்கக்கூடிய பாதையை குரு பகவான் உங்களுக்கு காட்டுவார். கடனால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய அமைப்பை குரு பகவான் கொடுப்பாரு. ஆனால் திரும்பவும் கடன் வாங்குவீங்க நீங்கள். ஏன் அப்படின்னா, குரு பகவான் பார்க்கக்கூடிய பார்வை உங்களுக்கு திரும்பவும் கடன் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்கும். உங்களுக்கு வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும். வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்கள் ஜூலை மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஜூலை 20ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வேலை சேஞ்சஸ் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், ஏதாவது ஒரு வழக்கு பிரச்சனை, ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள், இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வை இந்த குரு பெயர்ச்சி கொடுக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வழக்கில் சுமூகமாக இருக்கக்கூடிய தீர்ப்பெல்லாம் வரும் உங்களுக்கு. உங்களுக்கு சாதகமான தீர்ப்பெல்லாம் வரும் உங்களுக்கு. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பை குரு பகவான் கொடுப்பாரு. வேலையில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் உங்களுக்கு. தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும். தொழில் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்கும். இருக்கிற தொழிலில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு தொழில் பண்ணலான்னு நினச்சிட்டு இருப்பீங்க. உங்கள் பர்த் சார்ட்டில் குருவோட பொசிஷன் எல்லாமே பார்த்துட்டு ஒரு ஜோதிடரை ஆலோசனை பண்ணி பண்ணுறது சிறப்பு உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் தொழிலில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், புதிய தொழிலெலாம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன தடையை கொடுத்து அதுக்கப்புறமா சக்ஸஸை கொடுக்கும். எடுத்த எடுப்புலேயே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணாதீங்க. எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு முடக்காதீங்க. சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு தந்தை வழியில் ஆதாயம் இருக்கும். பண உதவி, நிறைய விஷயங்களுக்காக, தொழிலுக்காக, நிறைய விஷயங்களுக்காகலாம் பண உதவி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் அப்பா மூலமாக ஆதாயம் இருக்கும் உங்களுக்கு. இப்போ குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போ குரு அதிசாரம் ஆகக்கூடிய டைமில் உங்களுக்கு குரு அதிசார பயிற்சியும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். உங்களுக்கு குரு அதிசாரம் இன்னுமே சில நன்மைகள்லாம் செய்யக்கூடிய அமைப்பை கொடுக்கும். அந்த பலன்கள் நான் உங்களுக்கு தனியாக கொடுப்பேன். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் நன்மை அடைய போக வேண்டிய ஸ்தலம்
ஸ்ரீபெரும்புதூர் ஆதிகேசவ பெருமாள் கோவில், அங்கே போய் வழிபாடு பண்ணுறது சிறப்பை கொடுக்கும். அதே மாதிரி பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய யானைக்கு சாப்பாடு கொடுக்கறது, ஆசீர்வாதம் வாங்கிறது, இதெல்லாம் சிறப்பை கொடுக்கும். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது, குரு காயத்ரி மந்த்ராவை சொல்லுங்கள். உங்களால் எவ்வளோ எண்ணிக்கை சொல்ல முடியுதோ சொல்லுங்கள். 9 முறை, 11 தடவை, 21 தடவை, 108 தடவை கூட சொல்லலாம். இந்த மாதிரி சொல்லும் பொழுது இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோக பலனை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.